பெரியாரை இழிவுபடுத்தி விட்டாருன்னு வழக்கு. பைத்தியக்காரங்களுக்கு பிறந்த பைத்தியக்காரங்களா, 60 ஆண்டுகளா உங்க பெரியார் தாண்டா என் இன மக்களையும் எங்களையும் இழிவுபடுத்தி. உண்மையிலேயே நீங்க எங்கிட்ட மண்டிட்டு பொது மன்னிப்பு கேட்கணும்டா, தெரியாம பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒரு கால கொடுமை. நீ விட்டு போயிடும் நினைக்கிற தம்பி. மறுபடியும் சொல்றேன், வரலாற்றிலேயே நீ முதலா இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிற. நீ என்னிடத்தில் உன் தத்துவம் சரணடைந்து சாவதை தவிர வேற வழி கிடையாது. இவங்க மாதிரி ஒரு கூட்டம் பொய்யா பேசி கற்பிச்சு விட்டுறான். இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமில்ல? என் பக்கத்து வீட்டுல பசுமாடு கண்ணு போட்டுருக்குன்னு சொல்ல, பெரியார் தாங்க காரணம். ஐயோ ஐயோ, எங்காலே என்கிட்ட சொல்ல எங்க அண்ணன், தம்பி நம்ம மக்களுக்கு ஒரு நோய் இருக்கு, முதல் குரங்கே தமிழ் குரங்குன்னு சொன்னா ஆமான்னு நம்பிடுவாங்க, நம்ம அதுல பெருமைப்பட்டு போயிடுவாங்க. அது மாதிரி எதா இருந்தாலும் பெரியாருன்னு சொல்லிடும். இப்படி சொல்லி பாரு, குடிக்க வச்ச 5 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்காங்க, இது அவர் தாங்க காரணம். சொல்ல உலகத்துல லஞ்சம் வாங்குறது என்ன தப்புன்னு கேட்ட முதல் தலைவன் சொன்ன. என்ன தப்பு? கான்ட்ராக்ட் கொடுக்கிறோம், 100 ரூபாய் சம்பாதிக்கிறான், அவன் 40 ரூபாய் நமக்கு கமிஷன் கொடுத்தா அதுல வாங்கின என்ன தப்பு? அவன் தலைவனின் பிள்ளைகள் தானே கமிஷன் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கான். இப்போ எதுக்கு